சரி. கிளை வந்துருச்சு. கொலை ஓட போறாங்க. கிளை வந்துருச்சா? கிளை ஓடுறாங்க. கிளை கொலை போடுறாங்க. கொலை ஓட போறாங்க. கொலை ஓட்ட கிளவிய அப்போ அவங்க 10 வருஷம் முன்னாடி நம்ம பங்காளியை சாமி கும்பிட்டு பொங்க வச்சாங்கல்ல, அப்போ அந்த கிளவி நல்லா கொலை ஓடிச்சேன். அந்த முட்டைக்கு பல்லு விழுந்தது நம்ம ஊருக்காரங்களுக்கு தெரியாது. சரி. கொலை ஓடணும்னு சொன்னோடனே செட்டு பல்லு உள்ளே வந்துருச்சு பானைக்குள்ளே. சரி, பானையை அலசுறதுக்கு போகிறாங்கடா நம்ம காரியாவட்டி பக்கத்தில் உள்ள பாரவத்திக்கு. பானை அலச ஏன் தண்ணி அனுக்கூட இல்லையா? அங்கே ஒரே ஒரு பங்காளியை பிறந்தது ராமலட்சுமணி. அவன் வீட்டில் தான் அலசணும்னு இங்கே நம்ம பங்காளிக்கு சாமி சொல்லிருச்சு. இல்ல சாமி, இங்க பச்சை தண்ணி இருக்கும், அவன் இந்த தண்ணி இருக்கும். அதாவது ஒரு வழியா பானையை அலசிட்டு வரும்போது சொல்ல மாட்டேன். ஒரு வழியா பொங்கலை வச்சு கிண்டம் போதே நடந்ததை கேள்னே சொல்லி ஏதோ யோசிக்கிறாட்டா. மண்டவளத்தை மறந்துட்டாங்க. பத்தியா சொன்னா மண்டவளத்தை மறந்துட்டாங்களாம். அழுகிறதா? கொடுக்கிற காசுக்கு என்ன எத்தனை பொய்க்கு போட சொல்ற? பொங்க பானையில இருந்து பூரா மறந்துட்டு போயிட்டான்னா நான் சாக முடியாது. கேட்பனா கேட்க மாட்டேன். கேளியா பொங்க வச்சுட்டாங்க முடியடா. பொங்கலை வச்சு கெடா வெட்டினா தாண்டா பேர் வைக்க முடியும். வேப்பைய மேனே கெடா விட்டு வந்துட்டாங்க ஐயா. சொல்லிடாப்ல. ஆமா ஆமா, யாருக்கு தெரியும்? கெடாயை போய் பிடிச்சிட்டு வரும்போது அந்த கெடாயை எப்படியா வண்டிக்கு பின்னாடியே அந்த கிளாய கயத்தை கட்டி வச்சு இழுத்துட்டு வந்திருக்காங்கடா. சரி சரி. அதுல வண்டி நீ பத்து நான் பத்துன்னு மாமி மச்சனிங்க பூரா பங்காளியெல்லாம் சண்டை ஓட்டு பார்த்துனதுல கெடா சக்கரத்துல காலை விட்டு கால் முறிஞ்சு போச்சு. கிழிஞ்சது போ. கெடாய்க்கு ஒச்சமுள்ள கடை வெட்டக்கூடாதுன்னு இருக்காதான் திருப்பி ஓடி போய் ஒரு கடையில் இருந்த செம்புரியம் கடையை தூக்கிட்டு வந்து வெட்டும் போதே அது கெடா கிடையாது, பொட்டையாடு. அவன் தான் அழகுமையன். எதை ஆட்டுக்குட்டியதான் ஒரு வழியா கெடாயை கொண்டு வந்து நிப்பாட்டி மஞ்சப்பாலை ஊத்துன்னு சொன்னா அப்போ சாராயம் ஃபேமஸ் இல்லைனே. சாராயத்தை குடிச்சு விட்டு முண்டப்பாயில மஞ்சப்பால் தெரியாமல் மொளாத்தூளை கலந்துட்டேன். ஆமாம், அது அப்பா இப்போ இல்லைண்ணே தெரிஞ்சுட்டாங்க. கண்டங்கரு ஒரு வழியா கெடா வெட்டிட்டாங்கண்ணே. சரி. கெடா வெட்டி ஆசாரி மடியில் வச்சு பேர் வைக்க போறாங்கன்னே சொல்லிடுறேன்னே. பேரை சொல்லிடுறையா? சொல்லியா. பேர் வச்சது யாருன்னு தானே கேட்டிய? ஆமாம். அம்மாவோட பிறந்தது மொத்தம் 11 சின்னம்மா. 11 சின்னம்மாவில் 7வது சின்னம்மா தான் துண்டியில் வாக்கப்பட்டது. துண்டியில் வாக்கம் போட்டும் போதே அவன் தூண்டியை போட்டு கடலில் மீன் பிடிக்கிறவனை கட்டினும் போதே அவனுக்கு பிள்ளை தங்கலை அப்படின்னு மலட்டு சக்கரைன்னு தங்கச்சியை வஞ்சான் இல்லை. அப்புறம் தான் அம்மா போய் பேசும்போதே அப்பா அருவாட்டை வெட்டினது. சரின்னு அதை தீர்ந்து விட்டு வந்ததே ராமர் லட்சுமணன் 2 பேர் பிறக்கும் போதே லட்சுமணை ஓடி போய் ஒரு பிள்ளையை கூட்டு போனது. அப்போ இங்கே உள்ள 6வது தங்கச்சியை கட்டி கொடுக்கும் போதே ஆடு மேய்க்கிற கட்டி கொடுத்தேன். மொத்தம் 5 பொம்பளை பிள்ளை. 5 பொம்பளை பிள்ளையில் 3 பொம்பளை பிள்ளையை கட்டி பிடிக்கும் போதே 4வது கடைசிக்குள்ளே ஒருத்தனை கூட்டு ஓடிச்சா. ஓடும்போது கடைசியில் பஞ்சாயத்து பண்ணி 1 வருஷம் கழித்து திருப்பி கூப்பிட்டு வந்ததேன். அந்த ஒத்த பொம்பளை பிள்ளையோட வந்து திருப்பி விமன்றை கட்டி கொடுக்கும் போதே ஆம்பளை பை பிறந்தது. ஆம்பளை பை பிறந்தது கூட பாவம் சின்ன வயசில் முடியாமல் கிடந்து இறந்தவனே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பைய தங்கி அதுக்கப்புறம் அந்த மூத்த பிள்ளைய சடங்குக்கு வரும்போதே அவன் வந்து கிட்டு மையம் வந்து அந்த சடங்கு சுத்தம் போது கூட்டு போனது அப்படின்ற போதே அந்த பிள்ளைக்கு பிறந்த பிள்ளையோட பொம்பளை பிள்ளை தான் அன்னை மகளை வேணாம்னு சொல்லுங்க சித்தப்பா வந்து ஊட பாஞ்சது. அப்போதான் சின்னம்மா நான் கர்ப்பமாக இருக்கும்போது எதுக்கடா அவன் வீட்டுக்கு போகிறோன்னு உலக்க எடுத்து தெரிஞ்சது. அப்போதான் அத்தை வளகாப்புக்கு வரும்போதே அதிரசம் சாஞ்சது அப்படின்றதே. அது பிள்ளை பிறந்து அதோட மூத்த பிள்ளை இருக்குல்ல, மூத்த பிள்ளையோட இளைய பிள்ளையோட மாமை மச்சனேன்னு சொல்லும் போதே மருகா போச்சு நம்ம ஊருக்கு. அம்மா மருகா போதே ஐயா போய் பறிய வைக்கும் போதே அந்த பறிக்குள்ளே அப்பத்தா விழுகும் போதே அப்பத்தா பாவாடை அரைச்சிட்டு போனது. அப்போத்தான் அப்பத்தா மாசமானது. மாதம் போதே அந்த பிள்ளையோட மூத்த பிள்ளை பேரத்தை அப்போ சொல்ல போகிறேன். அது பேர் புவனேஸ்வரி. இங்கே வாங்க மருதமணி. இப்பயும் அவன் பேரை சொல்லலை, அந்த பிள்ளை பேர் புவனேஸ்வரி. இப்போ அந்த எந்த பிள்ளை பேரன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு அவன் பேரை கேளுங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? இருங்க ஐயா, இங்கே போயா கிராமத்தில் நீங்கள் இங்கே வாங்க. சிங்கம் முன்னாடி சும்மா கிடையாது. அதான் சிங்கம் முன்னாடியே மொத்தமாக விழுந்து கும்பிட்றேன். அவங்கள வரிசையில் நின்றுக்கிட்டு கூட நான் ஒவ்வொரு காலாக விட்டு கும்பிட்றேன்னு சொன்னேன். இன்னைக்கு எனக்கு 5000 ரூபா சம்பளம் வேணாம்.
சம்பளமே வேண்டாம். சிங்கமுனர்ல இருக்கிறா ஒரு நாடகம் இன்னும் 100 நாடகம் இருக்கு. 100 நாடகத்துக்கு சம்பளம் வேணாம். உனக்கு ஓசி ஆடுச்சு இல்ல உனக்கு ஓசி இல்ல ஏன் லாட்டரி சீட்டு கேரளால விழுந்துச்சா? திமுறா பண திமுறா என்ன? பிச்சை எடுத்து கூட கஞ்சி குடிச்சுக்கிறேன். உனக்கு நாடகம் ஆடி ஓசியா தர்றேன். இந்த 100 நாடகம் என்ன 150 நாடகம் இருந்தாலும் அந்த 150 நாடகத்துக்கு எனக்கு சம்பளம் வேணாம். ஐயா எல்லாரும் எனக்கு சாதகமாக பேசணும் பாரு. இந்த இப்போ சொன்னவாரு அதை அப்படியே திருப்பி இன்னொருடம் சொல்லு. எப்பா என் கண்டுக்கு நான் அள்ளி கொடுத்த சாம்பலை திருப்பி பறிக்க பார்க்கறியா? என்னடா கண்டாலி வா முதல்ல அடிச்சு விடுறது இப்ப திருப்பி சொல்லலாம் பார்ப்போம். யார்ட்டலாம் ஏமாத்துற பேர சொல்லு. பேர சொல்லியா? அப்பா வேறு நம்பிராசன். அம்மா பெயரு? அம்மா இப்படித்தான். அம்மா பேரை சொல்லியா? அம்மா இப்படித்தான். சும்மா இருக்க மாட்டீங்களா? பேரை கேட்காதீங்க சாமி. அம்மா வரும் கேட்கணும். அவன் ஒரு பேரை இன்னும் சொல்லல. அவன் பேரை சொன்னானா? சொல்லவே இல்லையே. அவன் பேரே சொல்லல. யார் பேரோ சொன்னதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. அப்பா பேர் நம்பிராஜன். அம்மா பேரை கேட்டேன். அம்மா வேற கேட்டு என்ன ஆதார் அட்டையை பதிய போறீங்க? என்னடா ரெண்டு முடப்பை பேசுறீங்க? ஐயா நீங்க ஒரு விளங்காம நான் யாரும் தெரியுமா? நீங்க யாரு? நான் யாரும் தெரியுமா? எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? நீங்க சிங்கமணில இருக்க பிள்ளையார் தானே? டேய் முட்டா பையல யாரை பார்த்து கேட்குற? எப்படிடா சொன்ன? தம்பி நான் இறைவனுக்கு நிகரானவன். தும்பச்சங்கையை காணாம் சாமி. எதுக்கு தும்பாச்சங்கி? இறைவனுக்கு நிகரான். தேவர்களுக்கு நாம் தொண்டு செய்யக்கூடியவன் நான். அப்படியா? கூடு விட்டு கூடு பாயக்கூடியவன் நான். நாங்க வீடு விட்டு வீடு வாய்வா. தண்ணி மேல நடக்கக்கூடியவன் நான் தெரியுமா? நாங்க சும்மாவே நடந்துவோம்டா. பெருசா சிறுசாக்குவேன் நான். தம்பி பெருசா சிறுசாக்குவேன். அது நமக்கு வேணும் இல்ல. சிறுச பெருசாக்குவேன். பெருசாக்குவேன். ஐயா போயிரா. என்ன பேசுறீங்க? நான் அசிங்கப்படுறது உனக்கு தெரியுமா? அவனுக்கு வந்தா தாண்டா அந்த வேதனை தெரியும். பெருசாக்குவேன். ஐயா நீங்க நல்லா இருக்கணும் சாமி. ரொம்ப நாள் ஆள் தேடணும் சாமி. சரி சரி சரி. நானும் தமிழ்நாடு பூரா தேடிட்டேன். சரி என்னப்பா என்னப்பா? திருச்ச பெருசாக்குவாங்க. ஆமா 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 ஆமா. ஐயா சேலம் என்னடா திருப்பூர் கோயம்புத்தூர் எவ்வளவு சேலத்துல எல்லாம் போய் கெஞ்சினேன். சரி எப்படியாவது பெருசாக்கிருங்கய்யா அப்படின்னு. ஏன் சாமி என்னப்பா நீங்க சிறுசா பெருசாக்கணுன்றீங்களா? சாமியெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? சாமான கொண்டு வந்திருக்காங்களா? இந்த பிதுக்கு மருந்து தேப்பு கட்டை எதுக்கு யாரு? என்ன சைக்கிள் டிப்பல மோட்டார் வைக்கல? என்ன இங்க வாடா. சிறுசை பெருசாக்கிறதுக்கு அந்த அண்ணன் போந்தா கோழி குஞ்சா வளர்க்குறாரு. பிதுக்கு மருந்துட்டு நீ உச்சி வச்சுன்றேன். அப்புறம் எப்படி பெருசாகும்? நீங்க எதை கேட்குறீங்க? நீங்க அது கோதுமை தவள பிரட்டி வச்சிருக்கோம். நீங்க எதை கேட்குறீங்க? அவன் கேட்டது வேற மாதிரியா? வேற மாதிரியா? நீ ஒரு விளங்காம மனுஷனுக்கு வெள்ளையடிக்க 7 பேர் வந்தாங்க. எங்க அம்மா பேர் நங்கே மோக. என்னுடைய பெயரும் நாரதர் பகரிசி. இருக்கட்டும். இருக்கட்டுமா? ஏடா இருக்கட்டும்ங்கிற. என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவன், தாயாப்பட்டல் கலைவாணி, கல்விக்கு அதிபதி தாங்கள் பேசக்கூடிய கலைவாணி, கல்விக்கு அதிபதி தாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கலைவாணி மயன்ற சொல்லிட்டேன். கலைவாணி உங்க அப்பா பிரம்மதேவன். அவர் எனக்கு நல்லா தெரியுமே. தெரியுமாவா? சிங்கம் வரைக்கும் மாடு வாங்க வந்து அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. எந்த பிரபலம் சொல்லி இருக்கிறீங்க? ஐயா மாடை வாங்கிட்டு 2 பேரும் சேர்ந்து கட்டி ஆளுக்கு ஒரு கோட்டை வாங்கி ஆள் கட்டி எண்ணி போட்டு. இல்லையா நீங்க எந்த பிரபலம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஊரு நான் கடைசியில் உங்க அப்பா காசு இல்லாம கடைசியில் ஊரு. டேய் எந்த பிரபலம் சொல்லிக்கிட்டு நீ? அந்த துப்புமையன் முட்டா பயல. என்னுடைய தந்தையாகப்பட்ட மேலு உலகத்திலிருந்து கீழ் உலகத்தை ஜீவராசியை அனைத்தும் படைக்கக்கூடியவன். 4 யோனி 7 ஜோற்றம் 84 ஜீவராசிகள் படைக்கக்கூடியவன். அசிங்கம் பேசுறானா? இங்க வாங்க தம்பி. யோனிப்பா 4 யோனி 7 தொட்டம் 84 ஜீவராசியும் படைக்கக்கூடியவன் தந்தையாகப்பட்டவன். நாங்களும் சொத்துக்காரங்க. பிளாட் வரமா? யாரு? நாங்கள் 4 அனைத்துக்கும் நாங்க அதிபதி. இந்த உலகத்துடைய அனைத்து அதிபதி. ஆள் இருக்குங்க. காப்பது பெண்களா ஆண்களா? பெண்கள். பெண்களுடைய பெயர்கள்? வள்ளி. வள்ளிங்கிறது யாரு? என் தங்கச்சி. அடுத்த பெண்மகள்? என் ஆள். உன் ஆளா? உனக்கெல்லாம் ஒரு ஆளு. சும்மா புழங்கிட்டு இருப்போம். புரிஞ்சு வந்து காலையில் ஏற்றிட்டு போயிடுவேன். நீங்க என்ன செய்றீங்க? அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள். ராசியை வழங்க. நீங்க வயிற்ற குறைச்சிட்டு புழங்குங்க. ஏனே
அழைச்சி வாங்கன்னு ஒத்த விரல் எப்படின்ட்டார் என்ன இன்னைக்கு தாப்பா நம்மளுக்கு யோகம் கட்டி அடிக்க போகுது. இளைய சிவகங்கை மாவட்டம் சொந்த மாவட்டம் கூடாது. அழைத்து வாருங்கள்ல தெரியுமா என்ன தெரியுமா தெரியாதா? வேற எதுவும் சொல்லிவிட்டாவளா? அழைத்து வாருங்கள்னா கூட்டியாந்து விடுங்கடான்ற. ஆஹா மானாமதுரைக்கு அங்கிட்டு காலில் பஸ்ஸே ஓடாதே இந்த விஷயம் தெரிஞ்சா. இப்பயே பஸ் ஓடாதாங்க. ஏய் கொந்தளிச்சிருவாங்களே சொந்தக்காரன் போறான் போடா. எனக்கு இந்த பேரை என்னடா சொன்ன மயிறு என்ன இதுக்கு போய் இவ்வளோ சண்டை கூட்டி விடுனா என்ன அர்த்தம்? நீ பாட்டுக்கு நீ வீட்டில் இருந்துக்க, ஆஃபீஸில் நான் உட்காந்துக்கிறேன். எந்த ஆஃபீஸரா? எம்கேஆர் எம்கேஆர் பெண்கள் கப்ளிங். எப்படி ஓடும்? நம்மளுக்கு ஆளுக வித்தியாசமா இருக்காங்களடா எப்படி? ஏய் ஆளுக்கு தக்கன ஒதுக்கிடுவோம்டா. என்ன டேய் என்னமோ குடலை ஒதுக்குற மாதிரி சொல்ற என்னடா? சின்ன ஆளுகளுக்கு 2 இன்ச்சு கப்ளிங்க, பெரிய ஆளுகளுக்கு 3 இன்ச்சு கப்ளிங். தாண்டா டோக்கன் கொடுக்குற வேலை. நீ இல்லாம நீ எங்கேயும் போக மாட்டேன். இவர மாதிரி ஆளுக்கு அவர் வாய் ஓடுறவரு, வாய் ஓடு கூப்பிடுறவர், வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறவரு. கண்ணே விளையமா குடப்பிறந்துட்ட எப்பிரவி குட்டுக்கிளி போல பந்தமட அண்ணா ஒரு நாளும் பிரியாத எந்த நன்னா பாண்டியன முக்கிட்டு பாரு பாரு பலகாப்பு ரெடி பண்ணியா பாரு ராமநாடு கண்ணே என்னை விட மாட்டேங்கிறாப்புல. ஏன் நந்தவனத்துல கொஞ்சி விளையாட ரஞ்சிதமே வாடி நம்ம ரம்மியமாக வைத்து பங்கு பாடல நீ வாடி. ஏ ரஞ்சிதமே சிங்கமுனரில அடி ரஞ்சிதமே வாடி நந்தவனத்துல கொஞ்சி விளையாட நம்ம ரம்மியமாக வைத்து பங்கு பாடல நீ வாடு. சிங்கமுனாரில திருவிழா நடக்குது நீ வாடி. அடி செல்லக்கிளியே அஞ்சிதமே நீ வாடி. ரஞ்சிதமே வாடி நந்தவனத்துல கொஞ்சி விளையாடு நம்ம ரம்மியமாகவே தெம்மாங்க பாடு.